ரெடியா? சோரட்டி எடுத்துச்சியா? சோரட்டி குண்டிக்காய் ஏறலை லதா. இந்த வாங்கி வந்துருக்கிறேன். சோரட்டி இருக்குது 1.25 கிலோ. காரம்லாம் மை பார்க்கலாம் பாரு எப்படிங்கோ. கறி வந்துருச்சா? வந்துருச்சு பார்க்கலாம். கொஞ்சம் பின்னால் ரொம்ப கூட சொல்லிக்கிறேன். வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இது அப்புறம் தாளிக்கணும். ஏன்னா முன்னாடி வீடியோ எடுத்து போட்டு முழுசாக எடுத்து போட்டுருந்தேன். ஸ்டார்டிங்கில் எண்டு வரல. யார் பார்க்குறது இல்லைங்க. வேஸ்ட்டாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்து 5 மணி நேரம் பார்க்க வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறது 4 மணி நேரம் எடிட் பண்ணி போட்டோம்னா யாரும் பார்க்குறதில்ல. அதனால் கறி வாங்கிட்டு வீடியோ மட்டும் எடுத்து எந்திரிச்சு அடுத்து வறுக்க மட்டும் எடுத்து போகலான்னு. அவ்வளோதான். பார்க்கல இருங்க. அதான் இங்கே வா. அதான் 3/4 வேகடை வந்துருச்சு. நான் 1/4 வேகடை வறுத்தாக்க சரியாக போயிடும்ல. சரி வறுத்துடு. வறுக்கல பார்க்கலாம் இருங்க. அதை மட்டும் எடுத்து போகிறேன். அதான் சீக்கிரமாக எடுக்க முடியும் வீடியா. பார்க்கலாம். கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போடு 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 போடு. வணக்கிவிடு நல்லா வணக்கிவிடு. அதான் அது என்னது? இஞ்சி பூண்டு பட்டை. சரி போடு போடு. இவ்வளோ போட்டால் போதுமா? அதான் வெங்காயம் வந்துருச்சா? இஞ்சி பூண்டு வாசலாம் போயிடுச்சா? சரி போடு. கறி கீழே எடுத்து போடாடி. கிலோ 800 கீழே எடுத்து போடு. சாரி கீழேருந்து மேலே எடுத்து போடு. கீழே சிந்தாமல் போடுறே. பவுனு மாதிரி பக்கத்தில் வச்சுக்கடி. குக்கரை தூக்க முடியாதா? தூக்கடி. நல்லா சாப்பிட்ற இல்லை பல்கா தூக்கி பக்கத்தில் வை. நான் திங்கிறேன். எனக்கு உடம்பு வர மாட்டேங்குது. உனக்கு தானே வருது. சம்பாரிச்சு போகிறேன். பீடி மாதிரி இருக்கிறேன். பார்த்தியெல்லாம் தான் சூரட்டி பாரு. பாருங்க இதான் சூரட்டி. நல்லா வணக்கம். என்ன ட்ரையாக இருக்குது? போதுமா? கொஞ்சம் குழம்பு தெரியலதா? அதான் குழம்பு ஊற்றுல. அதான் ட்ரையாக இருக்குது. ஊற்று. இந்த காண்டி ஊற்றிடு. போதுடு. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குமில்ல. அட பாவி குழம்புல இந்த கறி எடுத்து போட வேணாம்னு சொன்னால் எடுத்து போட்டியா? மஞ்சத்தூள் போடு. போதும் மஞ்சத்தூள் போதும். மிளகாத்தூள் போடு. ஐயோ போதும் காக்கும். போதுண்டாதா? வேண்டாம். ஐயோ வயிறு எரிய போகுது இன்னைக்கு. கிழிஞ்சிது. உப்பு போடு. உப்பு கொஞ்சம் போட. உப்பு மிளகாப்பொடி நிறையா போட்டுக்கிறீங்களா? மிளகாத்தூள் காரமாக இருக்கு போதுலாதா? எனக்கு ஏற்கனவே வயிறு எரிச்சலாக இருக்குது. புண்ணாக இருக்குது. தண்ணி மாதிரி ஆயிடுச்சு இருக்குதா? ட்ரை ஆயிருமில்ல. எவ்வளோ நேரம் வேகணும்? 10 நிமிஷம். சரி ரைட்டு. சரியாக போய் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடி வேறு நிறைய போட்டேன். சொல்ல கேட்காம என்னன்னு தெரியல. அதான் தண்ணி ஊற்றி நான் சொல்ல மாட்டேன். வீடியோ எடுத்துருப்பில்ல. வியூஸ் எப்படி பார்ப்பாங்க தெரியுங்க. இப்போ நீ பேர் தண்ணி ஊற்றி கலந்துருக்கிறேன். நான் வீடியோ எடுக்காம விட்டேன். தண்ணி ஊற்றி வச்சுங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னும் 10 நிமிஷம் வேணுங்க. எடுத்தோம்னா சாப்பிட்டுக்கலாம். நல்லா கலர். அதை எடுத்து பேர் வந்துச்சான்னு பார்க்கலாம். தண்ணியில் சுண்டி இருக்கேன். 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வெரி குட். சுண்டிடுச்சு. போதும்ல? போதெல்லாம் கறி வந்துருக்கு. ஏற்கனவே வந்துருக்குது. உப்பு வந்துருக்குது. அப்புறம் பொங்கல் மாதிரி எடுத்து திங்க முடியாது. சரி ரைட்டு. அடுப்பா பண்ணிடு. அடுத்த போட முடியும். அடுப்பா பண்ணிடு. ரைட். குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். கிருத்திக்கு பாரு. வா கறி ரெடி ஆயிடுச்சு. குளிச்சுட்டு வந்து சாப்பிடலாம். அப்படியா பாரு? கறி ரெடி ஆயிடுச்சு. போய் குளிச்சுட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டலாமா? அடாடா அழகுடா. இப்போ சோரட்டிங்க பக்கத்தில் வராதா? சொல்லி சோரட்டிங்க ஹீமோகுளோபின் ஏறும். ரத்தம் நல்லா ஊறும். அதுக்கு தான் குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு இதை ஊட்டிடலாம். கிருத்திகா சோரட்டிப்பா. சாப்பிடு. குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. சோரட்டி
கொண்டா போய் ஏறு கொண்டு கை கொண்டா சரி பண்ணி கொண்டா பாரி போடுறாது கீழே போடுறது ஆ சரி போதும் பாரி நல்லா மென்று சாப்பிடு பெரிய மென்று சாப்பிடு கிட்னி குமிச்சு நல்லா மென்று சாப்பிடு கறியோட வச்சுக்கிறேன் சாப்பிடு பாரி குண்டிக்கா நீ படி பாதி கடிச்சு அண்ணன் பாதி கடி அண்ணி பாதி கடிச்சு சாப்பிடு சூப் சாப்பிட்றீங்களா முடிஞ்சு குமி முடிச்சா புரி புரி இன்னும் இருக்குதுடா புரி அவ்வளோ வந்துருச்சு சரி சுவரொட்டி சாப்பிடுங்க ஆளுக்கு பாதி இது கீழே எடுத்துறேன் சுவரொட்டி கொஞ்சம் கச்சாப்பில் தான் இருக்கும் ஆனால் சாப்பிடு கடி சுவரொட்டி சாப்பிடு கடி கடி சாப்பிட்டியா கறியெல்லாம் போட வந்துருச்சா டேய் எலும்புல இருக்க பார்த்து சாப்பிடுங்களா பார்த்து சாப்பிடு மட்டன் வறுவலுக்குங்க குழம்பு சூப்பராக இருக்குதா அட்டகாசமாக இருக்குதா எப்படி ஞாயிற்றுக்கிழமை கறியோட முடிஞ்சு போச்சா வாங்க சாப்பிட்லாம் 4 மணி முதல்ல சொல்லிட்டேன் சுவரொட்டி குண்டிக்காய் ஈரலை மாங்காய் தேங்காய்லாம் சொல்லிட்டேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தா சத்து இந்த தம்பி சாப்பிடு சாப்பிடு நீங்களும் கட்டாயமாக ஆட்டுக்கறி வாங்கினாக்கா சுவரொட்டி கண்டிப்பாக வாங்கி கொடுங்க ஏன்னா அதில் வந்து ரத்தம் ஊறும் ஹீமோக்ளோபின் பாயிண்ட் ஏறுங்க அதனால் வந்து ஆட்டுக்கறி வாங்கினாக்கா இதே மாதிரி வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லா சத்துங்க சரி நன்றிங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ